ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிபி தான். தக்காளி சாதம். அது ஒரே குக்கரில் அப்படி எல்லாமே தாளித்து விட்டு ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆகிடுங்கிற மாதிரி தான். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், இஞ்சியும் பூண்டும் வந்து நசிச்சு வச்சுருக்கேன். அதாவது தட்டி வச்சுருக்கேன் 1-2. கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து கடலை எண்ணெயில் கொஞ்சம் கடுகு விட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டு அது தாளித்து அது வந்து வெடித்ததுக்கப்புறமா கருக விடாமல் வெடித்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2யும் போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறமா முழுசாகவே சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அதுவும் நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே வந்து இப்படி முழுசாக போடுறதுனால டேஸ்ட்டு மாறிடும் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அவசரமாக இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கணும் இல்லாததுக்கும் டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டாச்சு. 4 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, இது வந்து ஆட் பண்ணி நல்லா இது வதங்கட்டும். இது வதங்கும் போதே வந்து நம்மளுக்கு நல்ல அந்த வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட தக்காளி நல்லா ஒரு 5-6 தக்காளியே நல்லா மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த பழமாக 6 தக்காளி பழம், அது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். அதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டு, எப்பவுமே நார்மலாக உப்பு போடுவோம். நான் வந்து கல்லுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த உப்பு உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியுமோ அது மாதிரி உங்கள் உப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த காரம் வந்து நம்ம வீட்டுக்கு பத்தாது. அதனால் வந்து நான் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்சது போடுறேன். இது வந்து காஞ்ச மிளகாய், தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நான் அந்த கரம் மசாலா தூள் போட்டிருப்பேன். வீட்டில் அரைக்கிறது போடுவேன். இது வந்து கடைப்பொடி இருந்ததுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் எதுவும் மாறாது. இது நல்லா கொஞ்சம் மூடி வச்சோம்னா அந்த மசிஞ்சு கிடைக்கும் தக்காளி. அதுக்காக கொஞ்சம் நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு நல்லா எல்லாம் அந்த தக்காளி ஏதாவது மசியாமல் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் குத்தி விட்டோம்னா ஈஸியாக மசிஞ்சிரும். ஏன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. எண்ணெயில் தான் நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமாவே நான் வந்து 1 கப்பு அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். நார்மல் பொன்னி அரிசி தான். இது வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான். நம்ம இது வந்து போட வேண்டாம்னா ஏற்கனவே நம்ம தாளிக்கிறதுல போட்டிருந்த ஹோல் கரம் மசாலாவே போதும். இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருந்தேன். அதே கப்பில் வந்து 1.5 கப்லேருந்து 2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது பொன்னி அரிசி தான். இந்த செம்பில் தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஊற்றிருக்கேன். அது ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா நம்ம பிரியாணிக்கெல்லாம் நம்ம தண்ணி வற்றுற மாதிரி கொதிக்க விடுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம் மூடி வச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் இடையில கிளறி விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் ஈக்குவலாக வரும்போது ஆஃப் பண்ணிட்டு குக்கர் வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் நான் விட்டுருக்கேன். எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இது கூட வந்து நான் வந்து ஆம்லெட் மட்டும்தான் இன்றைக்கி. ரொம்ப ஒரு ஹெக்டிக் டே மாதிரி இருந்ததுனால எல்லாமே ரொம்ப இதாக போதும் இந்த மாதிரி சிம்பிளாக போதும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஏதாவது வீட்டில் வந்து ரொம்ப முடியல, நிறைய வேலை செய்யணும் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது, பேச்சுலர்ஸு அவசரமாக பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த ரெசிபி கரெக்டாக சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வரும்னு பார்த்துக்கோங்களேன். அது மாதிரி தான் சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் வைக்கிறது தான். ஆனால் வந்து நம்ம தண்ணி அளவுகளை கரெக்டாக வச்சுட்டு இது பண்ணிட்டாலே எந்த அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். மல்லி இலை வந்து கொஞ்சம் மிச்சமாக எடுத்து வச்சுருந்ததை அதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு நான் வந்து ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வச்சு பசி அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணாமல் விசிலை வந்து கொஞ்சம் தண்ணியிலலாம் விட்டு தெளிக்க வச்சு எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நடந்துச்சு. அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப பசி வந்துடுச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அப்படி அவங்களுக்கு வந்து அப்படி இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த விசிலெல்லாம் எடுத்து விடாமல் நம்ம போடுவோம். அப்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் இந்த குலைவு இல்லாமல் கரெக்டாக இருந்திருக்கும். நான் வந்து விசில் முன்னாடியே எடுத்திருப்பேன். அது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா எல்லாத்தையும் சொல்லிடணுங்களுக்காக தான் சொல்லியாச்சு. ஆனால் ரைஸ் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. கூட சின்ன வெங்காயம் போட்டு ஆம்லேட்டு தான் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.